வந்து நல்ல உற்சாகமா நம்ம ஆராதனை பண்ணா நம்மளுக்கு நோய் வராது, நம்மளுக்கு தெரியணும். இங்க நம்ம பைபிள் படிச்சா நம்மளுக்கு நோய் வராது, நம்மளுக்கு தெரியணும். இந்த வசந்தபடி கீழ்ப்படுத்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் தெரியணும். அது நம்ம தெரிஞ்சா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இங்க இயற்கையாவே அவங்க அப்பா வாராருன்னா 12ஆம் அதிகாரத்துல அங்க அவரிடம் ஆண்டவர் தெளிவா சொல்லுதாங்க, நீ வா நான் அவனை ஆசீர்வதிப்பேன், நீ வந்தா நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அங்க நம்ம படிச்சோம்னா ஐயா அருமையா படிச்சாங்க. தோராக வந்து கூப்பிட்டு தான் வந்தாரு, அப்படிதானே ஐயா? ஊர் இருக்கிற கல்வியுடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு அவங்க வராங்க, இயற்கையாவே வராங்க. ஆண்டு கூப்பிடல ஒண்ணும் இல்லை. ஆனா 12ஆம் அதிகாரத்துல ஆண்டு தெளிவா அவங்க கூப்பிடுதாங்க, நீ வா பிரகாம நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே மாதிரி நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, உங்க தேவன் ஆசீர்வதிப்பார். டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க டெய்லி ஜெபித்தா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க டெய்லி ஜெபிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. 30 வருஷம் அந்த ஊழியத்தில் இருக்கிறேன். முதல்ல சண்டே ஊழியத்துக்கு போவேன். நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஆண்டு ஆசீர்வதிக்கிறாங்க. இன்னைக்கு எங்க மாமாங்க அவங்க நல்லா ஆசீர்வதிக்கிறாங்க. ஏன் ஆசீர்வதிக்கப்படுறாங்க? டெய்லி ஜெபிக்காங்க. திங்கள் ஜெபம், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை 12 மணி, சனிக்கிழமை ஜெபம், சண்டே 3 ஆராதனை. டெய்லி இந்த ஆளுங்கள் ஜெபம் இருந்துச்சு. அந்த ஆளு ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கண் கூட பார்த்த சாட்சி. இங்க நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டு ஞாபகப்படுத்திட்டு இருக்க வசனம் என்ன? யாத்திரை 33ஆம் அதிகாரத்துல 33:19 வசனம் எழுத. யாத்திரா 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இங்க ஆண்டவர் மோசேக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க. யாத்திரா 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையோட பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பைபிள்ல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அண்ட சராசரப்படுத்த தேவன் ரொம்ப பணக்காரங்க இருப்பாங்க, பெரிய அளவில் சொல்லிக்கூடவங்க இருப்பாங்க. அவனுடைய எதுவும் நம்ம பார்க்க முடியாது, பேச முடியாது. ஆனா நம்ம ஆண்டவரை பார்க்கலாம், ஆண்டவர் பேசலாம், அவர் நம்மகிட்ட வருவார். எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்கும்போது நாங்க அம்மா ஜெபிச்சுட்டு இருந்தோம். பட்ட பகல்ல அப்படியே நாங்க ஆண்டவரை பார்த்தோம். அப்படியே ஒரு நல்ல வீட்டுல வருது, அப்படியே நல்ல வீட்டுல வருது. வீட்டுல எங்க அண்ணன் பிசாசுப்படிகளோட நான் வீட்டுல அப்படியே வெளியில ஓடிட்டேன். சீ 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 அந்த நிழல் அப்படியே வீட்டுல வருது. எங்க அண்ணனுக்கு செய்வனை கட்டுறதுனால அவன் பவுடர்டா வந்து என் மேல எரிஞ்சிட்டு அப்படியே வீட்டு வெளியில ஓடிட்டான். அப்படியே நம்ம ஆண்டரை பார்க்கலாம். பட்ட பகல் அப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷனை வரைந்தா எப்படி இருக்கும்? டிராயிங் புத்தகத்தை நம்ம வரையோம்ல, அப்படியே கலர் இல்லாம வரைஞ்சா எப்படி இருக்கும்? அப்படியே அங்கி போட்டு ஆண்டா அப்படியே வராங்க வீட்டுல. நானும் எங்க அம்மா ரொம்ப நேரம் ஜெபித்தோம். ஏன் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ஆண்டவரே? அம்மா நான் ஜெபிச்சுட்டே இருக்கிற அந்த தரிசனம் அப்படியே பார்த்தோம். அது ஆண்டவர் அந்த நாங்கெல்லாம் நம்பும்படியே எங்க அண்ணன் வீட்டோட வெளியில போயிட்டான். இங்க மோசே அதே நம்ம 33ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் வசனம் நாங்க சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் வசனத்தை படிங்க. ஒரு ஃப்ரெண்ட், இப்ப நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் மனுஷனா இருந்தா எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ஆண்டவர் மோசையோட பேசினார். படிச்சிருங்க. மோசையோடு ஆண்டவர் பேசுறாங்க. அதை பார்க்கிற யோசுவா அவர் கூட இருக்கிற அவரையும் ஆண்டவர் ஊழியக்காரனை எழுப்புறாங்க. எங்க தேவன் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் கவனிக்கீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு மண்ணு நல்ல செம்மண்ணிங்க, அந்த மண்ணு எப்படி தண்ணிய உரியுதோ அந்த விவசாயம் நல்லா இப்ப நாங்க விவசாயம் நினைச்சுக்கிட்டுங்க. நீங்க மண்ணு இப்ப நாங்க வந்து அதை உங்களை வந்து ஆராதிச்சோம், நல்லா உழுதாச்சு, இப்ப விதைக்கிறோம். அல்லேலூயா. நீங்க முளைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி எங்க ஆண்டவர் மோசையோட பேசுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. மோசை ஆண்டருக்காக தேவஜனத்தை நடத்தி கொண்டு போனாங்க. ஆண்டவர் மோசையோட ரொம்ப அற்புதம் செஞ்சார். அது மட்டும் இல்ல, சொல்லி சொல்லி செஞ்சார். எங்க அதே நம்ம 34ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா உங்க முன்பாக செய்வாரா? இந்த ஆளு பேர் என்ன பேரு? இந்த சர்ச்சில் செய்வார். நம்ம கரங்களை சோசரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம் செய்யணும். அற்புதம்னா என்ன? அற்புதம்னா என்னங்க? அற்புதம் அடையாளம் அப்படின்னா அற்புதம் பார்த்தது அடையாளம். அற்புதம்னா என்ன? குழந்தையே இல்லாம இருந்துச்சு ஆபிரகாம். எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்துச்சு? கரெக்ட். ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. அற்புதமே ஆச்சரியமான காரியம். ஆபிரகாம் ஐயாக்கு ஆச்சரியமா இறங்கினாங்க. அப்போ அற்புதம் உங்களுக்கு செய்யணும். 18 வருஷம் வந்து சர்வீஸ் இருந்தாலும் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு இடத்துல 18 வருஷம் வேலை பார்த்தா சப் இன்ஸ்பெக்டர் பெர்மிஷன் கொடுப்பாங்க. பிஎம்சியில் வேலை பார்த்தா 10 வருஷம், இந்தியாவில் 5 வருஷம், 7 வருஷம் அப்படி வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ என் மனைவிக்கு அக்கா பிள்ளைக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க.
என்னவோ வெளிநாட்டுக்கு போனாங்க, 7 மாசம் 8 மாசத்துல எத்தனையோ லட்சம் சம்பாத்தியம் பண்ணி இடம் எடுத்துட்டாங்க. ஏன்? அவங்க அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. என் மனைவிக்குள்ள அக்கா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கணவர் சரியில்லை, ஆனா அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னொரு பிள்ளைய அந்த நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாங்க. எத்தனை ஏக்கர், ஏன் நல்ல செழிப்பை கட்டளையிட்டார். இன்னைக்கு இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க மோசேக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய தயை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். தயன்னா என்ன அப்படி நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு? நன்மை செய்ய வேண்டிய விருப்பம். அல்லேலூயா. தயனா என்னது? ஒருவனுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய விருப்பம். இப்போ உங்களுக்கு ஆண்டு நன்மை செய்ய விருப்பம் ஆண்டவருக்கு இருக்கு. ஆண்டவர் செய்யணும், உங்களுக்கு நன்மை செய்யணும். நீங்க அவங்களுக்கு பாத்திரமா இருக்கணும். சாமியில் சின்ன பையன் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அம்மா அவங்க விடுதாங்க. அந்த பையன் அப்படியே கீழ்ப்படுதலோடு போறாரு. அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் கீழ்ப்படுதலோடு இருந்தோடனே ஆண்டவர் சாமியில கூப்பிடுதாங்க. சாமியலுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஏன்? பைபிள் எழுதப்பட்டிருக்கு. சின்ன பேர்கிட்ட பேசுற தேவன் உங்ககிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போது நம்ம ஜெபிக்கணும். எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபிக்கும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுது, வீடு ஆசீர்வதிக்கப்படுது, சரீரம் ஆசீர்வதிக்கப்படுது. நிறைய நோய் இருக்கு. ஏன் நோய் வருது? ஆண்டவரை நம்பாதனால. சரி, நோய் அது ஒரு சைடு. ஆனா என்ன நோய் வருது? அவிசுவாசம். அல்லேலூயா. அப்ப நம்ம அவிசுவாசம் இல்லை அப்படின்னு நோய் வந்தால் நம்மளுக்கு பண கஷ்டம் இருக்காது. ஒரையா ஃபோன் பண்ணார், ஐயா கொஞ்சம் கஷ்டமா இருக்கியா? சரி ஓகேயா அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க அந்த கஷ்டத்தை சொல்லிட்டு என் செய்தியை பற்றி சொன்னாங்க. இடுக்கி அப்படின்னு கேரளாவில் நாங்கள் யூடியூப்ல எங்கள் வீடியோ போடுவோம். இப்போ இதுவும் இந்த வீடியோ யூடியூப்ல போவோம், யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் போவோம். அவர் சொன்னார் எல்லாரும் நல்லா செய்தி கொடுக்காங்க, ஆனால் ப்ராக்டிக்கல் இல்லை. இடுக்கி ஏன்னா கேரளாவில் இருக்குன்னு எனக்கு இடிக்காங்க. தமிழ்காரர் அங்கே தான் இருக்கிறாரு. அவர் சொன்னார் யாருமே தெரியாது. ஃபோன் பண்ணிட்டு எல்லாரும் கொடுக்காங்க, ஆனா ஏதோ பைபிள் ஸ்டடி மாதிரி போறாங்க, ஆனா பிராக்டிக்கல் இல்லை. ஆனா நீங்க என்ன செய்தி கொடுத்தாலும் பிராக்டிக்கல் கொடுத்து கடைசி முடிவுல போற ரெட்சிப்பில் கொண்டு நிப்பாட்டிருந்தேன். ஏன்னா நான் 3 காரியத்தை சொல்லுவேன்: ஜெபிக்கணும், உபாசம் இருக்கணும், அல்லேலூயா, பைபிள் படிக்கணும். இதுதான் பைபிள்ல சாராம்சம். சொன்னீங்க என்னதான் சுத்தி நீங்க போய் செய்தி கேட்டாலும், அவங்க பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சின்ன ஆளா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல வந்தவங்களாலும் சரி, அவங்ககிட்ட ஜெபம் இருக்கணும், அவங்கள்ட்ட உபாசம் இருக்கணும், அவங்ககிட்ட என்ன இருக்கணும். இப்படி செஞ்சா பைபிள புரட்ட மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமா இருப்பாங்க. அல்லேலூயா. இப்படி 3 காரியம் செய்யும்போது தேவனுக்கு என்ன சொல்றாரு? தயெல்லாம் உங்களுக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவார். மோசேக்கு முன்பாக தயை கடந்து போக பண்ணாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிறைய ராஜாக்களை ஜெயித்தாங்க, போராட்டத்தெல்லாம் ஜெயித்தாங்க. எங்க ஒரே இடத்துல மட்டும் தோத்தாங்க. ஏன் தோத்தாங்க? நீங்க மட்டும் சொல்லுங்க. ஒரு இடத்துல மட்டும் தோத்தாங்க, அப்படிதானே? அவர்கள் ஐயா எந்த இடத்துல தோத்தாங்க? நீங்க சொல்லலாம். எந்த இடத்துல? ஒரு இடத்துல மட்டும் தோத்தாங்க. ஐயா ஒரு இடத்துல தான் இஸ்ரேல் தோத்தாங்க. ஆன்சர் சொல்லிப்பாங்க. ஆன்சர் இவங்க எதிர்பார்த்தேன். ஆயிங்க ஒரே இடத்துல தோத்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மனிதனால தோத்தாங்க. ஒருவேளை இந்த சர்ச்சையில கூட ஒரு மனுஷனால ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. அது நீங்களா இருக்க கூடாது. ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உபாசம் இல்லாத மனுஷன் கிறிஸ்தவன் கிடையாது. இன்னைக்கு நான் நேற்று நைட்டு சாப்பிட்டதான். நான் காலையிலேருந்து ஒரு 4 காலம் எழுந்திரிச்சேன். உங்களுக்காக 4 காலம் எழுந்திரிச்சு ஐயா தான் சாட்சி 7 காலம் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. ஏன்னா ஒரு இடத்துல ஜெபம் இல்லைன்னா செய்தி கொடுக்க முடியாது. உங்கள்கிட்ட போராடுறது ஆவியை கட்டணும். அவங்க கட்டினாதான் அந்த வார்த்தை உங்களுக்கு போகும். அல்லேலூயா. கட்டுக்கிட்டே உட்காந்து பொறுப்புல உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் பொறுப்பு வலிச்சுது. ஆனாலும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு டாய்லெட் போயிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க முன்பதாக தயை ஆண்டவர் கடந்து போக பண்ணணும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஆண்டவர் தயை கடந்து போக பண்ணணும். நீங்க வயது வச்சிருந்தீங்கன்னா வயது முன்பதாக ஆண்டவர் தயை கடந்து போக பண்ணணும். நீங்க தொழில் செஞ்சீங்கன்னா தொழில் முன்பதாக தயை கடந்து போக பண்ணணும். நீங்க படிக்கிறதா இருந்தா படிப்புக்கு முன்பதாக தயை கடந்து போக பண்ணணும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு படிப்பு நல்ல ஞாபக சக்தி வரும். நீங்க விவசாயம் இருந்தவங்க நல்லா விளையும். அல்லேலூயா. நீங்க வேலை செஞ்சா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லைனாலும் அந்த பைசா அந்த வருமானம் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க மோசேக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றார், தயெல்லாம் உங்களுக்கு கடந்து போக பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, அந்த தயை என்ன செய்யும் அப்படின்னா, நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குமா. அப்படியே இருந்துச்சு. எல்லாரும் பயந்தாங்க. யோர்தானை கடந்து இஸ்ரேலுக்குள்ள போன உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. என்ன ஜாதியா போராட்டலாம் அவங்க வாராங்க, எல்லாரும் அவங்களுக்கு முன்னதாக பயப்படுறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. அங்க சொல்லப்பட்டிருக்க அந்த வசனம் நாட்டில் சொன்னாங்க, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரோடும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோட கூட இருந்து நான் செய்ய காரியம் பயங்கரமா இருக்கும். அவ இந்த வசனம் உங்க பேர்ல போடணும். அல்லேலூயா. நீங்க வந்திருக்க ஒவ்வொரு பேர் மேலே நீங்க போட்டு இந்த வசனத்தை நீங்க வாசிக்க போறீங்க.
இங்க அவர் சொல்றாரு உன்னோட கூட அதுல உங்க பேரை போடுங்க, நான் ஏன் நீங்கன்னு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க ஊர்ல இருந்து கார்ல வரும்போது கொஞ்சம் தப்பிச்சது ஒருத்தர் தூக்குறதுக்கு. சேலத்தை தாண்டி நாங்க வந்து ஊர்ல இருந்து இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு கார்ல வந்துட்டு இருந்தோம். சேலத்துல இருந்து நாங்க ஒரு சர்க்கிள் ஏன் சொல்றோம் அப்படின்னா எங்க ஆண்டவர் சொல்றாரு என் கூட இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. சேலத்துல சின்ன சர்க்கிள் தாண்டி நாங்க வந்து